எல்லாருக்கும் வணக்கம். மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை அப்படிங்கிற திரைப்படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பண்ணையத்தில வேலை பார்க்குற அந்த வாழை தோட்டத்தோட பண்ணையத்தில வேலை பார்க்குறவனுடைய வலிய தான் வந்து அந்த படம் வந்து சொல்லுது அப்படின்னு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்குலாம் தெரிஞ்சுது. வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா நாட்டுக்குள்ள நம்ம நெறைய கதைகள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு பக்கத்தில சில கதைகள் வந்து சொல்லப்படாமல் இருக்குது. அத வந்து யாரும் மறுக்க முடியாது. ஸோ அந்த கதைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மத்த விஷயங்கள் பேசணும். அது எந்த அளவுக்கு அழுத்தமா சொல்லப்பட்டிருக்குது, எந்த அளவுக்கு வந்து ரியாலிட்டி வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். அந்த படத்துடைய ப்ரமோஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல மாரி செல்வராஜ். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. தலைவர் அவர்களுடைய படம் பண்றதா வந்து ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது. நீங்க 172 பண்றீங்களா? இல்ல 173 பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜினி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ரஜினி சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா திரைப்படத்துக்குமே பரியேறும் பெருமாளா இருக்கட்டும், கர்ணன் திரைப்படமா இருக்கட்டும், மாமன்னன் படமா இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு படங்களுக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ, அதுக்கப்புறம் நாங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நெறைய பேசியிருக்கோம். ஸோ, ஒரு என்ன சொல்ல பேச்சுவார்த்தைகள்ல போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ரஜினி சார பொறுத்தவரைக்கும் ஒரு புது டேலண்ட் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க கிட்ட வந்து இந்த கலை எதார்த்தத்துக்கு தகுந்த மாரி ஒரு கதை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. அதே மாதிரி வெறும் ஜாதி குறியீடு மட்டுமே இருக்கிற படங்களோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் குறை சொல்லுகின்ற மாதிரி மட்டுமே இருக்கிற அந்த கான்செப்ட்குள்ள ஒரு படம் எடுத்து பண்ண மாட்டார். அது எப்பயுமே. ஸோ நீங்க சொல்ல வருகின்ற விஷயங்கள் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் கூட படம் பண்றத வந்து சில பேர் வந்து, "ஐயோ! இது பண்ண வேணாம். தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி குறியீடுக்குள்ள அடைச்சுருவாங்க." அப்படி இப்படிங்கிற மாரிலாம் வந்து நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாய்ங்க. காலா கபாலி படம் வரும்போதும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான் வந்து சூழ்நிலைகள்லாம் உருவாச்சு. எனக்கு என்னன்னா, யார் கூட வேணாலும் படம் பண்ணலாம். தப்பே கிடையாது. அத வந்து நம்ம வந்து முடிவு பண்ற இடத்துல நம்ம இல்லவே இல்ல. நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அத அப்படியே வந்து பண்ணியிருந்தாருன்னா, ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா ஆயிருக்க முடியாது. அவருடைய மனசுக்கு என்ன சரியோ, கலை எதார்த்தத்துல எது சரியோ, எது வியாபாரத்துக்கு சரியா இருக்குமோ, அந்த முடிவு அவர் தான் எடுப்பார். அதுல எந்தவித தலையீடும் யாரும் பண்ண முடியாது. ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். என்னன்னா, இந்த இயக்குனர்கள்லாம் ரஜினி சார் கிட்ட போய் படம் பண்ணும்போது, ரஜினி சார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவரு வந்து இருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த இடத்த விட்டு இறங்கி வந்து பல பேர்ட்ட வந்து பழகுவார். அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ரஜினி சார் ரொம்ப இறங்கி வந்து பழகுறாரு அப்படிங்கிறனால, அவரு வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கும்போது, ரஜினி சாருக்குலாம் அது புரிஞ்சுதானே தெரியல. இந்த கபாலில வந்து காலால பேசின டயலாக்லாம் அவருக்கு புரிஞ்சுதானே தெரியலன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் சொல்றாரு. நம்மளுடைய ரஞ்சித் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சாரு. சம்மந்தமே இல்லாத விஷயம். ஒரு சிரிப்பு அப்புறம் என்னோட சிரிப்புக்கு என்ன வேல்யூ இருக்குங்கிறத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இப்படின்னு வந்து அவர் உருட்டிட்டு இருந்தார். அந்த மாரிலாம் உருட்டாம, ரஜினி சார பொறுத்தவரைக்கும் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ, இல்ல அவருக்கு புரியாத ஒரு விஷயத்தையோ பேசுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இவங்களோட வயது இருக்குல்ல. இப்ப மாரி செல்வராஜ் அவருடைய வயதை விட ரஜினி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதிகம். அவர் வந்து ஒர்க் பண்ணுன இயக்குனர்களோட எண்ணிக்கை அதிகம். அவர் ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் மிக அதிகம். நம்ம வந்து கற்பனை கூட பண்ண முடியாது. அத்தனை இண்டஸ்ட்ரி ஆட்கள் கிட்ட வந்து வேலை பார்த்திருக்காரு. அத்தனை பேர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. நேரடியாகவோ, மறைமுகமாவோ லட்சக்கணக்கான திரைக்கலைஞர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ, எத்தன மனுஷங்கள பார்த்திருப்பார். ஸோ, அத்தன பேர பார்த்ததுனால அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பக்குவம் இருக்கும். எப்படின்னா, ஒருத்தவங்கள பார்த்து பழகும்போது, அவங்கள எப்படி அவங்களுடைய வேவ் லென்த்குள்ள நம்ம போறது, அவங்கள எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து ரொம்ப சாதாரணமா நம்மளுடைய எப்படி சொல்றேன்னா, ஒரு பெரிய பிம்பத்தோட போய் உட்கார்ந்தோம்னா, அவங்க வந்து பயந்துருவாங்க. நம்மள வந்து எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு தான் ரொம்ப சாதாரணமா அவர் பழகுவார். அந்த பழகுற விஷயத்த வந்து இவங்க என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற மாரி நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆன மாரி ஒரு தோற்றத்த உருவாக்குறாங்க. அது மட்டும் தான் எனக்கு வந்து புரியவே இல்ல. இப்ப நீங்க வந்து பெரிய, பெரிய இயக்குனர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய சங்கர் சாரா இருக்கட்டும், இல்ல கே.எஸ். ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாரா இருக்கட்டும், பாலுமகேந்திரா சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாதிக்காத விஷயங்கள் கிடையாது. ஏன் சந்தோஷ் சிவன் வந்து கேமரால சாதிக்காத விஷயங்கள் கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தவங்களுமே தனக்கு முன்னாடி இருக்கவங்கள, அதே மாதிரி அ சினிமால சாதிச்ச மிகப்பெரிய இடத்துல இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி பேசும்போது சிலாகித்து பேசுறது மட்டும் கிடையாது. அவங்களுக்கு புரிதலோட பேசுவாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய விவேக் சார் எடுத்துங்க. விவேக் சார் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லார பத்தியுமே பேசி எந்தவித கான்ட்ரோவர்சியுமே வராம ஒரு மேடையில ஏறி யார பத்தி வேணாலுமே இப்ப தர்பார் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. அந்த தர்பார் ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு சூழ்நிலை உருவாச்சு. நம்மளுடைய லாரன்ஸ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்பட்டு நெறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அது பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமை மாரிலாம் ஏற்படும்போது, நம்மளுடைய விவேக் சார் வந்து அந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்ண விதமே அற்புதமா இருந்துச்சு. ஸோ நீங்க என்ன யோசிக்கலாம்னா, லாரன்ஸ் அண்ணா வந்து ரஜினி சார் மேல இருக்க ஆர்வத்தில, அவர் ரொம்ப ஆசையில சில விஷயங்கள் வந்து பேசுறாரு. நம்மளுடைய விவேக் சார் வந்து அதே மெச்சூரிட்டில ரஜினி சார் கிட்ட இருக்கிற அந்த புரிதல். அதாவது எப்படின்னா, ஒரு அரசியல் சார்ந்த ரஜினி சார பார்க்கிறது வேற, சினிமாவை சார்ந்த ரஜினி சார பார்க்கிறது வேற. 2க்கும் உள்ள வித்தியாசத்த நீங்க தர்பார் ஆடியோ லான்ச்ல 2 பேர் பேசுறத பார்த்தா உங்களுக்கு புரியும். 2 பேர் பேசுனதுலயும் நியாயம் இருக்கு. 2 பேர் பேசுனதுலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் சொல்றது புரிதல சொல்றேன். ஸோ விவேக் சார் கிட்ட இருக்கிற அந்த பொறுமைகள் சில பேர்கிட்ட இருக்காது. நான் அதுக்குன்னு வந்து லாரன்ஸ் அண்ணன குறை சொல்றதுக்காக சொல்றேன்னு நெனைக்காதீங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன்.
ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்காம ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தை ஓரியன்டாக மட்டுமே திங்க் பண்ணி படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு படம் முடியும் போது இவங்களுடைய பேச்சுகளில் ஒரு மாற்றம் தெரியுது. நம்ம ரஞ்சித் அவர்களுடைய மாற்றத்தில் இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அவர்கள் கூட அவருடைய படத்தை பற்றி அப்படிலாம் பேசுகிறார். ரஞ்சித் அண்ணன் வந்து வாழை ஆடியோ லான்ச்லேயோ படத்துடைய லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேசுகிறார். உங்களுக்கு வந்து பரியேறும் பெருமாள் பிடிச்சிருந்தது, வாழை பிடிச்சிருந்தது, ஏன் நடுவில் இருக்க 2 படம் பிடிக்கல, ஏன் திருப்பி அடிச்சா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கல. பரியேறும் பெருமாளுடைய அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் பழகினவன் கிடையாது. கர்ணன் அப்படிங்கிறவன் திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து சேர்ந்துட்டான். ஏன்னா அவனுக்கு நடந்த கொடுமைகள் வேற, பரியேறும் பெருமாள் நடந்த அந்த பையனுக்கு நடக்கிற கொடுமைகள் வேற. அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள என்ன எமோஷன் இருக்குமோ அதை தான் காட்ட முடியும். அதை மீறி காட்டினா அது யதார்த்தத்தை மீறி வெளியே போயிடும். பரியேறும் பெருமாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரியன் அப்படிங்கிற அவருடைய கேரக்டர் வந்து போய் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரிலாம் காட்டினா அது யதார்த்தத்தை மீறி போயிடும். அந்த படம் யதார்த்தமா இருந்ததுனால மக்கள் எல்லாருமே ரசிச்சாங்க. ஸோ ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டுமே சொல்றது அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. நான் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றேன்னா, ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். என்னன்னா, பரியேறும் பெருமாள்ல நீங்க வந்து எல்லாமே அற்புதமா சொல்லியிருந்தீங்க. இந்த ஜோ அப்படிங்கிற பொண்ணு இருக்குல்ல அந்த படத்துல, அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா வந்து நடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் அவ்வளோ அழகா கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே வந்து கெட்டவங்களா இருக்கும்போது, அந்த பொண்ணு மட்டும் எப்படி நல்லவளா இருந்தா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ பரியன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்திருக்கான். நல்ல அப்பா, அம்மா அவங்க கூட வளர்ந்திருக்கான். அப்ப என்ன ஆயிருது? அவன்கிட்ட ஒரு நல்ல தன்மை இருக்குல்ல. அப்போ அந்த பொண்ணு வந்து அத்தனை கெட்டவங்க இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும் நல்லவளா எப்படி வருவா? அப்ப நீங்க என்ன மைண்ட் செட்ல அந்த படம் எடுத்தீங்கன்னு நம்ம கேள்வி கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? அது மட்டும் இல்லைங்க. நான் இந்த ஒரு படத்த மட்டும் பரியேறும் பெருமாள்ங்கிற படத்த பத்தி மட்டும் பேசல. 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்னு ஒரு படம். அதுலயும் அதே பொண்ணு கையல் ஆனந்தி தான் நடிச்சிருக்காங்க. அதுலயும் அதே கேரக்டர் தான். அந்த பொண்ணு மட்டும் தான் நல்லவங்களா இருப்பாங்க. மீதி எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க. அப்ப நீங்க எத வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்க? ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டோம்னா, அது வந்து வாக்குவாத பொருளா மாறிடும். என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு படங்கள் எடுக்கப்படும் போதும், சமூகத்துல வந்து எந்த அவலங்கள் நடந்தாலும் அந்த அவலங்கள் பேசப்பட வேண்டியது தான். பேசாமல் இருக்கக்கூடாது. அத பத்தி பேசியே ஆகணும். இப்ப வாழை அப்படிங்கிற படத்த வந்து மாரி செல்வராஜ் வந்து எதை வச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். பண்ணையத்துல வந்து வாழை தோட்டத்துல பண்ணையத்துல வேலை பார்க்குற பசங்களோட வலிகள அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நானும் என்னோட வாழ்க்கையில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த பண்ணையத்துல வேலை பார்த்த பசங்கள்லாம் என் கூட பழகியிருக்காங்க. நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்க இருந்திருக்காங்க. அந்த பையங்களுடைய வலிகள என் கண் கூட பார்த்துருக்கேன். அவங்க பட்ட கஷ்டங்களையும் நானும் தான் பார்த்துருக்கேன். அந்த வலிகள் சொல்லப்பட வேண்டியது தான். திரையில மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது தவிர ஒரு உலகம் இருக்கு. சென்னை தவிர ஒரு மிகப்பெரிய உலகம் ஒண்ணு இருக்கு. ரூரல் ஏரியாக்குள்ள போனீங்கன்னா, அதுக்குள்ள நெறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள் சொல்லி தான் ஆக வேண்டும். ஆனா அத மட்டுமே சொல்லி, ஒரு பக்கம் தான் நியாயமானது, இன்னொரு பக்கம் அநியாயமானது அப்படின்னு சொல்லாம, 2 பக்கத்தையும் அப்படியே நீங்க சீர்தூக்கி காட்டணும். உதாரணத்துக்கு அசுரன் அப்படிங்கிற படம் இருக்கு. அசுரன் அப்படிங்கிற படத்துல வந்து 2 பக்கத்துல இருக்கிற தவறுகளையும் சொல்லியிருக்காங்க. 2 பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த திரைப்படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது. நம்ம எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய கலெக்ஷன் வந்துச்சு. ஏன்னா எல்லா அ கேஸ்ட்காரங்களும் சரி, உதாரணத்துக்கு எல்லா ஜாதிக்காரங்க ஓப்பனாவே சொல்லலாம் தப்பு இல்ல. எல்லா ஜாதிக்காரங்களுமே அந்த படத்த வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 பக்கத்துடைய நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. 2 பக்கத்துடைய தவறுகளையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. யாரு பக்கம் நியாயம் அதிகமா இருக்கோ, அவங்க பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அவங்களுடைய வலிகள உணர்ந்தாங்க. ஏன்னா அந்த சிவசாமிங்கிறோடைய அவனுடைய வலிய ஒவ்வொரு மனிதர்களுமே உணர்ந்தாங்க. அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த மாதிரி அசுரன் திரைப்படம் மாதிரி எல்லாத்துக்கும் அந்த சமூகத்துடைய வலிகள, சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள முழுமையா புரிஞ்சு கொள்ளும்படி அந்த படம் செய்யப்பட்டால், கண்டிப்பா ரஜினி சார் வந்து அந்த மாரி கதை அம்சம் வந்து எடுக்கப்பட்டு, திரைக்கதை எழுதப்பட்டால், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து பண்ணுவாரு. அது மாற்று கருத்தே கிடையாது. ஒரே விஷயம் தான், படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரஜினி சாருக்கு புரிஞ்சுதா, புரியாம ஒரு டயலாக் பேசினார் அப்படின்னு சொல்லிலாம் உருட்டுற வேலை மட்டும் வச்சுக்க வேணாம். யாருமே. ஏன்னா அவருக்கு தெரியாம ஒரு விஷயத்த கூட அவர் பேச மாட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு டயலாக்ஸ்க்கும் நீங்க ஜெயிலர் படத்துடைய அன்லாக்டு வெர்ஷன் சொல்லி ஒண்ணு போட்டாங்கல்ல. அதுல வந்து அந்த மேக்கிங் வீடியோலாம் போட்டாங்கல்ல. அதுல ஒவ்வொரு சீனுக்கும் அவர் எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, எவ்வளவு விஷயங்கள் வந்து அவருடைய இன்புட் குடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நெல்சன் சொல்லியிருக்காரு. நெல்சன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாருன்னா, ரஜினி சார் அந்த சீனை எப்படி மெருகேத்துறது அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சிருப்பாரு. அந்த அளவு யோசிக்கிறவரு, இவங்க பேசுற ஒவ்வொரு டயலாக்லயுமே அந்த டயலாக்ல என்ன அரசியல் இருக்குங்கிறத கேட்டுக்கிட்டு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்காமயே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பாரு. அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். மத்தபடி யாரு கூட ரஜினி சார் படம் பண்ணாலும் அந்த படத்த வந்து கொண்டாட தான் போறாங்க. அந்த படத்த ரஜினி படமா தான் பார்க்க போறாங்க. நீங்க என்னதான் வந்து கதை அம்சங்கள் வைத்தாலும் அது ரஜினி படம். அந்த ரஜினி படத்துக்குள்ள மாரி செல்வராஜ் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். மாரி செல்வராஜுடைய ரசிகர்களுக்கு மாரி செல்வராஜ் அவருடைய படத்துல ரஜினிகாந்த் நடிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்கு வேணாலும். உலகமே அப்படிதாங்க இயங்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வைக்கு ஒவ்வொன்றும் மாறுபடும்.
ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திரைப்படம் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான கதையம்சத்தை வந்து சொல்லும் அப்படிங்கிறது போஸ்டர்ஸ்லேயே வந்து தெரியும். எனக்கு ரொம்ப இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா மாரி செல்வராஜ் அவருடைய அந்த போஸ்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு படத்துலையும் அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழத்தை வந்து அவருடைய போஸ்டர்ஸே ரொம்ப அழுத்தமாக சொல்லும். கர்ணனாக இருக்கட்டும், இப்போ வந்து காடன் படமாக இருக்கட்டும், அதே மாதிரி மாமன்னனுடைய போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அழகான ஒரு சமூக நீதியை பேசுகின்ற சமநிலையில் இருக்கிற சமூக நீதியை சமநிலையில் எல்லாத்துக்கும் எல்லா மக்களுமே வந்து உணரக்கூடிய அளவுக்கு அந்த கஷ்டங்களை சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக ரஜினி சார் வந்து ஒத்துப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.